வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெஜ் நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க. 5 மேகி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பல் பூண்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு அரை கேரட்டை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாய் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காளான் பாக்கெட் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடாகட்டுங்க. கடாய் சூடாயிடுச்சு. அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டை நல்லா வதக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதுங்க. நம்ம மேகி மசாலா வர சேர்ப்போம், அதில் உப்பு இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வருது. இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க. காய் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டு, குடமிளகா, பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க. அது கூடயே இந்த காளானையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. காளான்லேருந்து தண்ணி விடும். அதெல்லாம் நல்லா வதங்கி நல்லா வற்றி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கலாங்க. இந்த காய் காளான் எல்லாம் கொஞ்சம் வெந்து வரட்டுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்ப்போங்க. பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுத்து கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேங்க. தனி மிளகாய் தூள்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூடுல்ஸ்க்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த டம்ளரில் ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறீங்க. இது 250 ml பிடிக்கும். இப்போ 5 நூடுல்ஸ்க்கு வந்து இது சரியாக இருக்குங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் கொதிச்சிருச்சான்னு பார்த்துலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இதை 2 இப்படி பிச்சு போட்டுக்கலாங்க. இதை நல்லா இந்த தண்ணிக்குள்ளே முங்குற மாதிரி அமர்த்தி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம மேகி மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இதை மூடி போட்டு மூடி வச்சு இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ நம்மளுக்கு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துலாங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாங்க. இப்போ நம்மளுக்கு வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பரிமாறிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.